ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு பிஸ்பெல்லாபாத் சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். அரிசி பருப்பு ஒரு 1 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், தேவையான காய்கறிகள்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். நம்ம பொடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய், பட்டை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், தனியா, இதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம், எண்ணெய் ஊற்றாம. இது நல்லா வறுபடணும். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கலாம். இதை நம்ம ட்ரையாக தான் பொடி பண்ண போகிறோம், மிக்சியில் போட்டு. அதனால் இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். நல்லா வறுத்தப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசி பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, அரிஞ்சு வச்சுருக்க காய், உங்களுக்கு எந்த காய் தேவையோ அந்த காய் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி இது குக்கரை மூடிடலாம். 1 கப் சாப்பாடுக்கு 3 கப் அளவு தண்ணி வைக்கணும். ஏன்னா இது குழஞ்சி வரணும். அதனால் 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இதை மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6-7 விசில் வரட்டும். நல்லா குழையணும். மூடி வச்சுக்கலாம். இதை மூடி நல்லா விசில் வந்தப்புறமா இதை திறந்துக்கலாம். எப்படி குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் பச்சரிசியில் செஞ்சால் தான் இந்த மாதிரி வரும். கண்டிப்பாக நீங்கள் பச்சரிசியில் தான் செய்யணும். புழுங்கல் அரிசியில் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி குழஞ்சி வராது. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பெருங்காயம், நம்ம வறுத்து வச்சுருக்க பொடியில் கொஞ்சமாக போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி இதில் ஊற்றி கிளறினோன்னா நம்மளோட பிஸ்பெல்லாபாத் ரெடி ஆகிடுச்சு. இதை ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் எப்பயும் போட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களோட ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.